நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. ஜொலிக்கும் நட்சத்திரங்களை மறைத்துக் கொண்டு நிகழ்ச்சியின் வெற்றிக்கு கட்டியம் கூறுவதைப் போல மணவிழா மண்டபத்துக்கு வருகின்றவர்களுக்கு பன்னீர் தெளிப்பதைப் போல மழை துளிகளை வாழ்த்து துளிகளாக சிதறவிட்டு ஆயிரம் பேர் முத்துக்களை அள்ளித்தரும் முத்துநகர் தூத்துக்குடியில் அலைகடல் புரண்டு வந்த பெருவெள்ளமாக திரண்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் கதிர் வெடித்து பிளப்பு விழ, கடல் கொதித்து சூடாற்ற, முழுமைமிகு நிலப்பரப்பின் முதற்பரப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் முந்தோன்றி பூத்ததுவும், பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்களை பார்த்ததும், என் உயிரான தமிழே, இந்த மண்ணும் விண்ணும் அலை கடலும் மலைகளும் ஓடும் நதிகளும் நீரோடைகளும் இருக்கின்றவரை இந்த பூமியிலே நிலை கொண்டிருக்கின்ற விருட்சங்கள் வழிவழியாக வளரும் வரை உலக மொழிகளிலேயே மூத்த மொழியான உயர்தனி செம்மொழியாம் செந்தமிழ் மொழி நிலைத்திருக்கும் என்ற சரித்திர பெருமைக்குரிய அந்த மொழி பேசும் மக்களாகிய தமிழ் பெருமக்களின் நலனை, அவர்களினுடைய வாழும் தலைமுறை, வருங்கால தலைமுறையினுடைய நலனை பாதுகாப்பதற்காக 8 வயதில் காந்தியடிகளின் பேரன் கிருஷ்ணதாஸ் காந்தியினுடைய முன்னிலையில் எனது ஆசிரியர்கள் சட்டமுத்தனும் மாணிக்க வாசகமும் எழுதி தந்த உரையை மனனம் செய்து கொண்டு 10,000 பேருக்கு முன்னால் கடையெழு வள்ளல்களினுடைய ஒவ்வொரு சிறப்பையும் எடுத்துரைத்து, அதுபோல நிலங்களை அள்ளி தாரீர் அடிகள் வினோபாவிற்கும், அதற்காக நாடு சுற்றி வருகிற கிருஷ்ணதாஸ் காந்திக்கும் என்று பேசி, அன்றைய சுதேசமுத்திரன் இதழில் கலிங்கப்பட்டி கிராமத்தில் காந்தியாரின் பேரனுக்கு முன்னால் ஒரு 8 வயது சிறுவன் பேசினான். அவர் மனம் நெகிழ்ந்ததை இந்தியிலே மொழிபெயர்க்க சொன்னார். என்ற விதத்திலே மேடை ஏறி பேச தொடங்கி 1964 ஆகஸ்ட் 21ஆம் தேதி தலைநகர் சென்னை கோகலே மண்டபத்தில் இந்திய ஆதிக்க எதிர்ப்பு கருத்தரங்கத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்னால் உரையாற்றி, அன்று இரவு அண்ணன் எல் கணேசனும் விருதுநகர் சீனிவாசனும் என்னை அண்ணா அவர்கள் இல்லத்துக்கு அழைத்து சென்ற போது, நீ இன்று மேடையில் நன்கு பேசினாய், உனக்கு எந்த ஊர் என்று கேட்டு, திராவிட முன்னேற்ற கழக மாணவர் அமைப்பிலே என்னை இணைத்துக் கொண்டு தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்திலே உறுப்பினராக பதிவு செய்து 30 ஆண்டுகள் அறிஞர் அண்ணாவுக்கு பின்னர் இந்த திராவிட இயக்கத்தினுடைய ஈடு இணையற்ற பாதுகாவலர் என்ற பெருமையோடு எழுத்தில் பேச்சில் அனலை கனலை உணர்ச்சி வெள்ளத்தை
வாழ்த்து தருகிற தலைவனாக கள்ளக்குடி போராட்ட சிறைச்சாலையா, அரசியல் சட்ட எரிப்பு போராட்ட சிறைச்சாலையா, முதலமைச்சர் ஆனதற்கு பின்னர் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த போது மீண்டும் அரசியல் சட்டத்தை எரிக்க முற்பட்டு சிறைச்சாலையிலே கைதி உடை அணிந்தவராக அந்த காராகிரகத்திலே அடைபட்டு கிடந்து சங்க தமிழையும் பல்வேறு இலக்கியங்களையும் குரோவியத்தையும் தென்பாண்டி சிங்கத்தையும் வரிசையாக காவியங்களை படைத்து அழியா புகழ் பெற்று இதயத்தை தந்துவிடு அண்ணா, நான் வரும்போது உன் காலடி மலரிலே அதை வைப்பேர் அண்ணா என்று கவிதாஞ்சலியை அண்ணா மறைந்த மறுநாள் வானொலியிலே தந்த தலைவனும் ராதாபுரம் வீதியிலே சீறி வந்த உளிகண்டு நெஞ்சம் பதைத்து தலைவர் உயிரை காக்க வேண்டும் என்பதற்காக உளி வீசிய செபாஸ்டியனை ஓட ஓட பின்னாலே விரட்டி சென்று அவனை நைய புடைக்க தொடங்கிய வேளையிலே காவல்துறையினர் அவனை சாகடித்து விடாதீர்கள் என்று என் கைகளை பற்றி இழுத்துக் கொண்டு போய் அவனை கைது செய்ய திண்டுக்கல் ரயில் அடியில் மதுரையிலே இருந்து வர வேண்டிய மந்திரி பாண்டியன் துரித வண்டிக்கு வராத காரணத்தால் நான் திண்டுக்கல்லிலே கொடைரோட்டிலே இறங்க வேண்டியவன். தலைவரும் துணைவியாரும் இருக்கக்கூடிய அந்த கூப்பை பெட்டிக்கு எதிரே நின்று கொண்டிருந்த போது அந்த மந்திரி வந்துவிட்டார் என்று சொல்லி ரயில்வே அதிகாரிகள் அவர் இந்த கூப்பையால் தனக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேண்டும் என்கிறார். நீங்கள் எப்படியாவது உங்கள் தலைவரையும் அவர் துணைவியாரையும் 4 பெர்த்துகள் இருக்கக்கூடிய அந்த அறைக்கு போக சொல்லுங்கள். நான் கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு அவ்வளவு லேசா தெரியல. நான் இதே இடத்தில் தான் கடைசியாக ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கூட்டத்தில் பேசினேன். கடைசி பேச்சு ஸ்டெர்லைட்டை எதிர்த்து இதே இடத்தில் தான் 1.5 மணி நேரம் பேசினேன். இன்று போலவே அன்றும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரண்டிருந்தார்கள். அந்த இடத்திலே மீண்டும் பேசுகிற வாய்ப்பை பெற்று உங்கள் முன்னால் நிற்கிற போது பசுமையாக நெஞ்சிலே நிழலாடுகிற நினைவுகள் என் இதய சுவர்களிலே முட்டி மோதும் போது அங்கே அதற்கு பின்னர் ரயில்வே அதிகாரிகளும் பொதுமக்களும் அங்கே வந்து நிற்கிற போது அந்த 4 படுக்கைகள் கொண்ட இடத்திலே மேல் படுக்கையில் ஒருவர் படுத்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு நான் அவரை போய் தட்டி எழுப்பினேன். அவர் ஆங்கிலத்தில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், எங்கள் தலைவர் இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் தன் துணைவியாரோடு கூப்பே அறையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் முதலையே பதிவு செய்யப்பட்ட அமைச்சர் மதுரைக்கு வராத காரணத்தால் அவர் வரமாட்டார் என்று கடிதம் ஒதுக்கிவிட்டார்கள். இப்பொழுது அமைச்சர் வந்து அந்த இடம்தான் வேண்டும், அந்த முன்னாள் முதலமைச்சரை வெளியே போய் அடுத்த அறைக்கு போக சொல்லுங்கள் என்று பேசுகிறார். இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அந்த அமைச்சர் தனக்கு தனிமை வேண்டும் என்று கேட்கிறார். நீங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தூங்கும் வசதி கொண்ட பெட்டிக்கு நீங்கள் போய்விட்டால் இந்த 4 படுக்கைகளும் காலியாக இருக்கும். அவர் கேட்பதை விட பெரிய அறை, விசாலமான அறை அந்த மந்திரிக்கு கிடைக்கும் என்று நான் சொன்ன அடுத்த கணத்தில் அந்த மனிதர், நான் கலிபோர்னியாவிலே இருந்து வந்திருக்கிறேன், என் பிறந்த மாநிலம் குஜராத் மாநிலம், கன்னியாகுமரிக்கு சென்றுவிட்டு
திரும்பும் வழியிலே நீங்கள் இதை சொல்லுகிறீர்கள், நான் நிச்சயமாக நீங்கள் சொல்லும் இடத்துக்கு போகிறேன் என்று உடனே இறங்கி அவர் பெட்டியையும் ஒரு பையையும் எடுத்துக்கொள்ள, மீதம் இருக்கும் பொருட்களை நான் எடுத்துக்கொள்ள, போட்டிருந்த பைஜாமா உடையோடு எனக்கு ஒதுக்கப்பட்ட தூங்கும் வசதி கொண்ட பெட்டிக்கு அவரை அழைத்துக் கொண்டு போய் உட்கார வைத்துவிட்டு இங்கே வந்து ரயில்வே அதிகாரிகளை அழைத்து, உங்க மந்திரிக்கு தனியிடம் தானே வேண்டும், 4 பர்த் காலியாக இருக்கிறது, அங்கே போக சொல்லுங்கள் அவரை என்றவுடன் அவர்கள் போய் அந்த அமைச்சரிடத்திலே சொல்ல, அவர் எனக்கு முதலில் ஒதுக்கப்பட்ட அந்த கூப்பே தான் வேண்டும், அவரை முன்னாள் முதல்வரை வெளியே போக சொல்லுங்கள் என்று சொன்னதை கேட்டு வேறு வழியில்லாமல் திரும்பி வந்து அந்த அதிகாரிகள் என்னிடத்தில், அவர்கள் பிடிவாதமாக இருக்கிறார்கள், மந்திரி நீங்கள் தான் உதவ வேண்டும் என்றார். அதற்குள் பெருங்கூட்டம் அந்த பிளாட்பாரத்திலே கூடிவிட்டது. அவர்களிடத்தில் நடந்ததை சொன்னேன். அவர்கள் அந்த அமைச்சரை பெயரை சொல்லி ஒழுக என்று முழக்கமிட்டு, டாக்டர் கலைஞர் வாழ்க என்று முழக்கமிட்ட போது, மீண்டும் அதிகாரிகள் என்னிடத்திலே நெருங்க முற்பட்ட போது நான் சொன்னேன், நீங்கள் சொன்னதையெல்லாம் கேட்டுவிட்டேன், அவர் கேட்ட தனிமையும் ஒதுக்கப்பட்டு விட்டது, இதற்கு மேல் என்னுடைய தலைவர் இருக்கின்ற இந்த கூப்பே பெட்டியினுடைய கதவை யாராவது தட்டலாம் என்று நினைத்தால் அவருடைய மணிக்கரம் துண்டிக்கப்படும், இதற்கு இந்த இடத்திலே தான் வைகோ நிற்பான், வர சொல்லுங்கள் உங்கள் மந்திரியை என்று கூட்டம் கோஷமிட தொடங்கிவிட்டது. வேறு வழியின்றி அமைச்சர் தலையிலிருந்து 3 பேர் கைதி கட்டிக் கொண்டிருந்த மற்றவர்களோடு அந்த பெட்டிக்குள் ஏறினார். இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டரும் 15 போலீஸ்காரர்களும் அவசரமாக வண்டியில் ஏற்றப்பட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்நேரம் மதுரையை நோக்கி போய்க் கொண்டிருப்போம், ஆனால் அந்த அமைச்சரின் பிடிவாதத்தால் அந்த பெட்டிக்கு எதிரே ஒருவன் நிற்கிறான், அவனால் எனக்கோ எந்தோழர்களுக்கோ ஆபத்து வந்துவிடக் கூடும், உங்கள் போலீஸ் படையை முழுவதுமாக இந்த பெட்டியிலே ஏற்றுங்கள் என்று சொன்னதனால் நாங்கள் ஊருக்கு போக முடியாமல் இப்பொழுது இங்கே வந்திருக்கிறோம் என்று சொல்ல, நான் அந்த வாசலிலே நின்றவன் உணவருந்தாமல் தேநீர் அருந்தாமல் விடிய விடிய அந்த இடத்திலே நின்று விட்டு, விடிந்ததற்கு பின்னால் செங்கல்பட்டிலே புகை வண்டி போய் நின்ற போது அங்கே கொண்டு வரப்பட்ட தட்டிலே இருந்த காலை அருந்தும் காப்பியை கையில் ஏந்திக் கொண்டு கதவை தட்ட, தலைவரினுடைய துணையார் அந்நியார் அவர்கள் கதவை திறக்க, எழுந்து உட்கார்ந்திருந்த தலைவர் அவர்கள், நீங்கள் இங்கே வந்தீர்கள், உங்களுக்கு பின்னாலே ஒரு பெட்டியில் அல்லவா இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது என்று சொன்னீர்கள், இந்நேரம் இங்கே வந்து என் காப்பி தட்டோடு நிற்கிறீர்கள் என்ற போது, நேற்று இரவெல்லாம் இந்த காலை வரையில் இதே இடத்தில் தான் நான் நின்று கொண்டிருந்தேன் என்று சொல்ல, அதை கேட்ட மாத்திரத்தில் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் உருண்டு ஓட, மறக்க முடியாத அந்த நினைவுகளோடுதான் காலம் விசித்திரமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறது. ஆகவே 93 நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டேன். 30 ஆண்டுகள் இருந்த இயக்கத்திலே இருந்து, உழைத்த இயக்கத்திலே இருந்து 25 முறை சிறைச்சாலைகளுக்கு சென்ற அந்த நிகழ்வுகள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு வெளியேற்றப்பட்ட காரணத்தால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டு, ஐவர் தீக்குளித்து வடிய அரவாக்குறிச்சி மயானத்தில் ராத்திரி 12 மணிக்கு தொடங்கி விடியற்காலை 2:30 மணி வரை நான் பேசினேன். நான் குற்றவாளியா என்று 2:30 மணி நேரம் பேசியதை மறுநாள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் முதல் பக்கத்தில் பெட்டி செய்தியாக, அகைன் மார்க் ஆண்டனி, ஜூலியஸ் சீசர் குத்துப்பட்டு கீழே சமமாக கிடந்த போது அங்கே பேச வந்த மார்க் ஆண்டனி இதோ
பிணமாக கிடைக்கின்றது சீசர் பேராசைக்காரன் நாமே, அதனால் தான் குத்தினார்களாமே. அவனா பேராசைக்காரன்? லூபர்கால் திருவிழாவிலே அவனுக்கு முடிசூட்ட முயன்ற போது நான் முடிசூடிக் கொள்ள மாட்டேன் என்று மறுதளித்த சீசரா குற்றவாளி? அவன் எழுதி வைத்திருக்கிற உயிலை இதோ என் கையில் வைத்திருக்கிறேன், ஆனால் இதை வாசிக்க மாட்டேன். வாசித்தால் நீங்கள் இந்த கொலைக்கு காரணமானவர்களை கண்டதுண்டமாக வெட்டுவதற்கு ஆயுதங்களை தேடுவீர்கள். அவர்கள் ஓட வேண்டிய நிலைமை ஏற்படும். எனவே இந்த உயிரை நான் வாசிக்க மாட்டேன் என்று சொல்ல, நீ வாசித்துத்தான் ஆக வேண்டும் என்று அந்த ரோமாபுரி மக்கள் பலத்த கூச்சல் அனுப்ப, அப்பொழுது சொல்லுவான், தான் திரட்டிய செல்வங்கள் அனைத்தையும் இந்த ரோமாபுரி மக்களுக்கு உயிராக எழுதி வைத்திருக்கிறார். இந்த காகிதத்திலே தோட்டம், துறவுகள், மாளிகைகள், திரட்டிய பொன்கள் அனைத்தையும் ரோமாபுரி மக்களுக்கு எழுதி வைத்திருக்கின்ற இந்த சீசரா உங்களுக்கு துரோகம் செய்கிறவன் என்று அவன் பேசியதை போல அரவாக்குறிச்சி மயானத்திலே மீண்டும் மார்க் ஆண்டனி எழுந்து வந்து பேசியதை போல 2.5 மணி நேரம் நான் பேசினேன் என்று அந்த பத்திரிகை கொஞ்சம் கூட இப்படி பாராட்டுகிறோமே என்று நினைக்காமல் பெட்டி செய்தியாக வெளியிட்டது. அதன் பிறகு 31 ஆண்டுகள் ஓடி மறைந்து விட்டன. நான் மிசா கொட்டடியிலே கைதியாக இருந்த போது, பாளையங்கோட்டை சிறையில் இருந்த போது, தூத்துக்குடியிலே இருந்து என் நினைவு விட்டு பிரியாத சகோதரன் பெரியசாமியும், கவுன்சிலர் ஐயாசாமியும், கேப்டன் நடராஜனும், மாவட்ட செயலாளராக இருந்த கிருஷ்ணனும், ராக்கெட் ரத்தினசாமியும், வேட்டையன் தங்கராஜும், பேச்சாளர் ரத்தினசாமியும் இந்த தூத்துக்குடியில் இருந்துதான் அந்த சிறையிலே என்னோடு இருந்தார்கள். நான் சேலம் ஜெயிலுக்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து நான் விடுதலையானதற்கு பிறகு ஒரு 15 நாட்களில் தூத்துக்குடியிலே பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்பாடு செய்திருந்தது. அதுவரை அவ்வளவு பெரிய கூட்டத்தில் நான் தூத்துக்குடியில் பேசியதில்லை. நெருக்கடி காலத்தில் பேசியிருக்கிறேன் பல இடங்களில். அன்று திரண்ட கூட்டம் கடல் போல திரண்ட கூட்டம். அங்கே நான் 45 நிமிடங்கள் அந்த தூத்துக்குடி கூட்டத்திலே பேசியதை என் வாழ்நாளில் என்றைக்கும் மறக்க முடியாது. அப்படி அந்த சகோதரர்கள் நேசித்த இந்த தூத்துக்குடியில் தான் நான் தொடக்கத்தில் கூறியதை போல தியாக பெருவாழ்வு வாழ்ந்த ஒட்டப்பிடாரம் வீர சிதம்பரம் பிள்ளை ஒரு மராட்டியத்துக்காரன், ஒரு வங்காளி, ஒரு பஞ்சாபி, இந்திய மாநிலத்தில் எவரும் செய்ய முடியாத ஒன்றை ஒரு தன்மான தமிழனாக பிரிட்டானியா ரூல்ஸ் தி வேவ்ஸ், பிரிட்டன்ஸ் will never be the slaves, பிரித்தானியம் உலக கடலை ஆளுகிறது என்று கம்பீரமாக மார்வேற்றிக் கொண்டிருந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய கப்பல் கம்பெனியை எதிர்த்து இந்த அலைகடலிலே ராஜேந்திர சோழனுக்கு பின்னால் கப்பலை செலுத்தி சுதேசி கப்பல் கம்பெனிக்கு பாலகங்காதர திலகரின் ஆதரவோடு முழு பணம் செலுத்த முடியாமல் அங்கிருந்தவரிடம் அந்த கப்பலை விலைக்கு வாங்கி கொண்டு வந்து அலைகடலிலே அந்த கப்பலை ஓடச் செய்து தமிழருக்கு பெருமையும் புகழும் தேடித் தந்தவர். கோவை சிறையிலே செக்கிழித்த அந்த செம்மல் கண்ணனூர் சிறைக்கு மலையாளத்துக்கு மாற்றப்பட்டார். கண்ணனூர் சிறையிலே அவர் தனிமையான ஒரு இடத்திலே வைக்கப்பட்டு வாடி வதங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நடுச்சாம வேளையில் மிஸ்டர் பிள்ளை என்ற ஒரு கம்பீர குரல், வெள்ளைக்காரன் குரல் கேட்டு கல்தரையிலே படுத்திருந்த சிதம்பரம் பிள்ளை எழுந்து உட்கார்ந்து, வாட் டு யூ வாண்ட், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, மிஸ்டர் சிதம்பரம் பிள்ளை, உங்களுடைய மாவட்டத்தில்
உங்கள் ஊருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய மணியாச்சி என்கிற இடத்தில் பொறுப்பு கலெக்டர் ஆஸ்துரையை ஒருவன் சுட்டுக் கொன்று விட்டான். ஏனெனில் அவன் அடிமை தலைகளை தமிழர்களுக்கு பூட்டியவன் என்று அந்த கொடும் செய்தி இப்பொழுதுதான் எங்களுக்கு கிடைத்தது. உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று வந்தேன் என்று சொன்னவுடன் சிதம்பரம் பிள்ளை தன் சுயசரிதை கவிதையில் எழுதுகிறார். நல்லதே நவீன்றாய், நல்லதே நவீன்றாய், நீ வாழ்க என்று அவனை பார்த்து சொல்ல அவன் அதிர்ச்சியுற்றவனாக, நன்னடத்தைக்காக போடுகிற சில நாட்கள் உனக்கு ஒதுக்கப்படுமே, இந்த வருடம் முதல் அதுவும் உனக்கு கிடையாது என்று சொன்னபோது போரால் போகட்டும், எத்தனை வருடம் சிறையில் இருப்பேன், இரட்டை ஆயுள் தண்டனை எனக்கு விதிக்கப்பட்டது, அந்தமான் சிறைக்கு அனுப்பப்படுவேன் என்று சொல்லப்பட்டது, அதை பற்றி பொருட்படுத்தாதவன் நான் என்று சிறையை விட்டு வெளியே வருகிற போது வரவேற்க யாரும் வரவில்லை. ஒரே ஒரு மனிதன் தன்னோடு மேடையிலே கர்ஜித்த சுப்பிரமணிய சிவா மாத்திரம் தொழுநோயாளியாக அந்த வாசலிலே வந்து நின்றார். சென்னைக்கு சென்று எண்ணெய் கடை வைத்து பலத்த நட்டமாகி அதற்கு பிறகு அவருக்கு சன்னத்து, வெள்ளைக்கார நீதிபதி அவருக்கு வழக்கறிஞர் சன்னத்து வழங்க கோயில்பட்டிக்கு வந்து போட்டிருந்த கருப்பு கோட்டு கிழிந்து போன போதும் புதிய கோட்டு வாங்க பணம் இல்லாமல் அந்த கிழிந்த கோட்டை போட்டுக்கொண்டு ஜட்கா வண்டி பிடிக்க காசு இல்லாமல் நடந்தே நீதிமன்றத்துக்கு போய் வந்து கொண்டிருந்த உத்தம தியாகி. தியாகி ஏன் சொல்லுகிறேன், தியாகிகள் வாழ்கிற காலத்தில் பாராட்டுக்கள் வரும், பெருமைகள் வரும், பட்டு சால்வைகள் வரும், மலர் மாலைகள் வரும். ஆனால் அவர்களே ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நொடித்து போனால் சீந்துவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதற்கு சிதம்பரம் பிள்ளை ஒரு உதாரணம் என்று என்றைக்குமே நெஞ்சில் நான் நினைத்துக் கொள்ளுகிறவன். ஆகவே இத்தனை நாள் பாராட்டினார்களே, இன்று எனக்கு எந்த பொறுப்புக்கும் வர முடியவில்லை என்று நான் ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை. அமைச்சர் பதவி என்பது நாட்டுக்கு பணி செய்ய. விஸ்வநாத் பிரதாப் சிங் என்னைத்தான் அமைச்சராக்க போகிறார் என்று எங்கள் சபை தலைவர் சங்கர்தயாள் சர்மா என்னிடம் கூறியதுண்டு. நான் அதை மறுத்ததை தெரிவித்ததும் உண்டு. அதன் பிறகு அடல் பிகாரி வாஜ்பாய் நாட்டின் தலைமை அமைச்சரான போது நான் அவரை சந்தித்து அமைச்சரவையிலே எங்கள் கட்சிக்கு இடம் கொடுங்கள் என்று கேட்டபோது, உங்களை கேபினட் மந்திரி ஆக்குகிறேன், நீங்கள் விரும்புகிற இலாக்காவை கேளுங்கள் என்று சொன்னபோது ஒரு காலம் நான் அமைச்சராக மாட்டேற்கு விருப்பமில்லை, என் சகாக்கள் 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுங்கள் என்று சொன்னபோது பதில் சொல்லாமல் 10 நிமிடம் மௌனமாக இருக்க எனக்கே அத்வானியா அந்த கருத்தை ஆமோதித்த இடத்திலே வந்து வற்புறுத்த, நீங்கள் எத்தனை பேர் சொன்னாலும் என் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி என் சகாக்கள் 2 பேரில் ஒருவர் கேபினட் அந்தஸ்துள்ள மந்திரியாகவும் இன்னொருவர் நிதி இலாக்காவின் இணை அமைச்சராகவும் பொறுப்பேற்க வைத்த போதும் அதற்கு பின்னர் தேர்தலிலே நான் இதே விளாத்திக்குளம் தொகுதியிலே சட்டமன்றத்துக்கு போட்டியிட்ட போது ஒரே ஒரு நாள் தான் பிரச்சாரம், மறுநாள் மாலை வரையிலே பிரச்சாரம். ஆனால் காலையில் வந்து நான் தங்கியிருந்த விவேகம் குருசாமி அவர்கள் இல்லத்திற்கு வந்து ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் கிளை செயலாளர், உங்கள் சுவரட்டிகளை ஒட்டுவதற்காக சென்றவர், உங்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தவர் லாரியிலே அடிபட்டு இறந்து போனார், அவர் உடல் அவர் கிராமத்து வீட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்தில் 18 கிராமங்களில் நான் செய்ய இருந்த பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டு எங்கோ கடைகோடியிலே இருக்கிற அந்த குக்கிராமத்தில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழரின் எளிய கூரை வீட்டுக்கு சென்று அந்த சடலத்துக்கு மாலை வைத்துவிட்டு பிரச்சாரம் செய்ய வேண்டிய 18 ஊர்களிலும் முடியாமல் போய்விட்டதே என்று கவலைப்படாமல்
விளாத்திகுளம் பேருந்து நிலையத்துக்கு எதிரே வந்து நின்று 10 நிமிடம் பேசிவிட்டு அப்படியே அடுத்த தொகுதிக்கு போய்விட்டேன். 314 ஓட்டுகள் வித்தியாசத்திலே நான் தோற்றேன். அங்கே சிவகாசி நாடாளுமன்றத்தில் நான் போட்டியிட்டிருந்தாலும் 2 நாள் தான் பிரச்சாரத்துக்கு சென்றேன். அங்கே அந்த போட்டியிலும் 10,000 ஓட்டுகள் வித்தியாசத்திலே நான் தோற்றேன். தோழர்கள் வருந்தினார்கள். அவர்களிடம் சொன்னேன், தான் தோற்று காஞ்சிபுரத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நான் தோற்றால் அல்ல, ஜெருசலத்துக்குள்ளே அன்றைக்கு ரிச்சர்ட் மன்னனை, சிலாவரியின் மன்னன், நீ உள்ளே வரக்கூடாது, உன் பரிவாரங்கள் ஜெருசலத்துக்குள்ளே வரலாம் என்று சொன்னதை தம்பிக்கு கடிதமாக எழுதி தன்னுடைய பரிவாரங்கள் உள்ளே போவதை பார்த்து புன்னகை பூத்தவாறு நின்றாரே ரிச்சர்ட், அதை போல என் தம்பிமார்கள் 50 பேர் சட்டமன்றத்துக்கு போகிறார்கள், நான் பூரித்து புன்னகைத்தவாறு நிற்கிறேன், என் தோல்வியை பற்றி ஒரு தம்பியும் கவலைப்படக்கூடாது என்று அவர் கடிதம் எழுத, அதையே நான் மேடைகளில் சொல்லி எல்லோரும் ஜெயித்து நான் தோற்றால் அதிலே ஒரு பிழையும் இல்லை, அது நல்லதுதான். எல்லோரும் தோற்று நான் ஒருவன் மட்டும் ஜெயித்து போவது என்பது உடன்பாடு இல்லை, அது பொருத்தமாகவும் இல்லை என்று அந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு கூட்டங்களிலே நான் பேசி வந்தவன். இன்றைக்கு மீண்டும் இதே மண்ணுக்கு வந்திருக்கிறேன். என்னருமை தூத்துக்குடி வாழ் பெருமக்களே, சுற்று வட்டாரத்தில் வாழ்கிற உழவர் பெருங்குடி மக்களே, அரை கடலில் உயிரை பணயமாக வைத்து மீன்பிடிக்க செல்லவும் முத்துக்குளிக்க செல்லவும் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மீனவ சமுதாயத்து பெருமக்களே, இந்த தூத்துக்குடி நகரில் வாழ்கிற வணிக பெருமக்களே, மாணவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களே, இந்த ஸ்டெர்லைட் ஆலை என்பது நாசமாக்கும் நச்சாலை. இது சுற்றுச்சூழலை நாசமாக்கும் 30 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு விவசாயம் அழிந்துவிடும். அசாக்கா என்ற ஒரு இதே தாமிர உருட்டாலை தொழிற்சாலை அமெரிக்காவிலே தொடங்கப்பட்டு மக்கள் போராட்டத்தால் நீதிமன்றத்திலே கடைசியில் அந்த தொழிற்சாலை மூடப்பட்டு இன்று வரையிலும் அந்த 30 கிலோமீட்டர் தொலைவுக்கு விவசாயம் செய்ய முடியவில்லை. அசார்காவிலே அதை நினைவூட்டி விவசாயம் அழிந்துவிடும், இங்கே நுரையீரல் பாதிக்கப்படும், இந்த விஷப்புகை காற்று பலவிதமான வியாதிகளை நோய்களை கொண்டு வந்து கொடுக்கும், அந்த அழிவுக்கு நாம் அனுமதிக்கலாமா என்று தெருவாக வந்து பேசி மீனவர் சமுதாயத்தில் இந்த ஸ்டெர்லைட்டை எதிர்த்து போராடுவதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட சகோதரி பேராசிரியை பாத்திமா அவர்களும் மற்ற சகோதரர்களும் உடன் இருக்க இந்த ஸ்டெர்லைட் ஆலையினுடைய கொடுமைகளை பற்றி நீதிமன்றத்திலே மட்டுமல்ல மக்கள் மன்றத்திலும் திரும்ப திரும்ப எடுத்து சொல்லி அந்த போராட்ட காலத்தில் ஒன்றை நினைவூட்டுவதற்காக இப்பொழுது சொல்லுகிறேன். இந்த துண்டுத்தாளிலே அச்சடிக்கப்பட்ட பெயர்களை எல்லாம் நான் வரிசையாக உச்சரிப்பதற்கு 5 நிமிடம் ஆகிவிடும். அவர்கள் உச்சரித்ததாகவே நினைத்துக் கொள்ளட்டும். அற்புதமான உரைகளை செவிமடுத்தீர்கள். என் தம்பிமார்களின் உரையை 81 வயது 81 ஆண்டுகளை கடந்து விட்ட நான் இன்னும் எத்தனை நாட்கள், எத்தனை வாரங்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள் நான் இந்த மண்ணில் உயிரோடு இருப்பேன் என்று எனக்கு தெரியாது. அது இயற்கை நீதி செய்யக்கூடிய முடிவு, இயற்கையின் முடிவு. ஆனால் இந்த நேரத்தில் நான் சொல்வது, நான் என்னுடைய பொது வாழ்க்கையில் சல்லி காசு எவரிடத்திலும் நான் வாங்கியது கிடையாது. இதை யாரிடம் சொன்னேன்? நரேந்திர மோடியிடம், அமித்ஷாவிடம் சொன்னேன். எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோடு உடன்பாடு வைத்துக் கொண்ட பிறகு அதிக இடங்களிலே மோடியினுடைய கட்சி வெற்றி பெற்று அவர் பிரதமராக பொறுப்பேற்க இருக்கிறார் என்ற செய்தி வந்து
முன்பு நிதியமைச்சராக இருந்த என் அருமை நண்பர் எஸ்.எல். சின்ஹா வீட்டிலே நானும் கணேசமூர்த்தியும் உரையாடிக் கொண்டிருந்த வேளையில் வந்த அலைபேசி தொடர்பு அதிர்ச்சியாக இருக்கிறது. நரேந்திர மோடியின் பதவியேற்புக்கு கொலைகார பாவி ராஜபக்சேவை இந்திய அரசு அழைப்பு கொடுத்திருக்கிறது வருவதற்கு. சிங்களவன் கொட்டமடிக்கிறான், தமிழன் தலைகுனிந்து அழுகிறான் என்ற செய்தி வந்தவுடன் நான் அங்கே ராஜஸ்தான் முதலமைச்சரானாரே சகோதரி ராஜி அவர்களிடத்திலே போய் இதை சொல்ல, பிரதமரை உடனே சந்தியுங்கள் கேட்க அவர் குஜராத் போய்விட்டார். காத்திருந்து பாருங்கள் என்றார். நான் இமெயிலிலே மின்னஞ்சலிலே 4 பக்கத்துக்கு ஒரு கடிதத்தை அடுத்த 1 மணி நேரத்தில் நரேந்திர மோடிக்கு அனுப்பி வைத்துவிட்டு நான் இல்லத்தில் இருக்கிறேன். எனக்கு மறுதகவல் வருகிறது. நாளை 3 மணிக்கு குஜராத் பவனத்தில் மிஸ்டர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, வாருங்கள் என்ற தலைப்பு வந்தது. நான் கணேசமூர்த்தியோடு அங்கு சென்றேன். அடுத்த அறைக்குள்ளே வேறு யாரையோ சந்தித்துக் கொண்டிருந்த நரேந்திர மோடி ஓட்டமும் நடையுமாக வந்தார். வந்து கொஞ்சம் தாமதமாகிவிட்டது, ஒரு டெலிகேஷன் வந்திருந்தது என்று சொன்னார். அவர் உட்கார்ந்த மாத்திரத்தில் சொன்னார், மிஸ்டர் வைகோ, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, குஜராத்திலே ஆலமரத்தடியிலே ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தபோது உங்களை உரையாற்ற வருமாறு அழைத்த போது நீங்கள் ஒலிபெருக்கிக்கு முன்னால் வந்து நிற்பதற்கு முன்னால் அவர் முரளி மனோகர் ஜோஷி இந்தியில் மொழிபெயர்க்க வேண்டும் என்பதற்காக பக்கத்திலே வந்து நின்ற நேரத்தில், மிஸ்டர் ஜோஷி உங்க இடத்துக்கு போங்கள், I will translate Vaiko's speech in my mother tongue Gujarati language. குஜராத்தி மொழியிலே நான் மொழிபெயர்ப்பேன் என்று மொழிபெயர்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார். அதை பற்றி இப்போது என்ன பிரச்சனை? அதுதான் நினைவில் பதியக்கூடிய ஒன்றாயிற்றே. நான் அதை பேச இங்கு வரவில்லை. இப்படி எங்கள் நெஞ்சிலே, எங்கள் மார்பிலே நீங்கள் ஈட்டியால் குத்தி சொருகுவீர்கள் என்று நான் ஒரு காலம் எதிர்பார்க்கவில்லை. முதுகிலே குத்தியது மட்டுமல்ல, எங்கள் இதயத்தை குத்தி கீழ்த்தி விட்டீர்கள். கொலைகார பாவி ராஜபக்சே 1,37,000 தமிழர்களை கொண்டு குவித்தவன், பல்லாயிரக்கணக்கான தமிழ் பெண்களை கற்பழித்து நாசமாக்கி படுகொலை செய்ய காரணமாக இருந்தவன், இசை பிரியா என்ற அந்த யாழ் நங்கையை 16 ராணுவ மிருகங்கள் கற்பழித்து சீரழித்து எப்படி கொன்றோம் என்பதை அவர்கள் வாயாலே சொல்ல கேட்டு சேனல் 4 தொலைக்காட்சி இதை நாங்கள் வெளியிடுவதற்கே தயக்கமாக இருக்கிறது என்று அதை அமெரிக்க பாராளுமன்ற கட்டிடத்திலும் இங்கிலாந்து பாராளுமன்ற கட்டிடத்திலும் அவர்கள் அதை போட்டு காட்ட, அப்படி அந்த கொடுமையை செய்து பல்லாயிரம் பெண்களை நாசமாக்கி கொலை செய்து எங்கள் இனத்தையே வேரோடு அழிக்க முற்பட்ட கொடும் பாவியையா நீங்கள் உங்கள் பதவி பிரமாணத்துக்கு அழைப்பது? நெஞ்சு கொதிக்கிறது. My blood is burning. என் ரத்தம் கொதிக்கிறது. இந்த கொடும் துரோகத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்றவுடன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அப்பொழுது வந்து அமர்ந்த அருண் ஜேட்லி, பக்கத்து நாடுகளின் நட்புறவு வேண்டுமே, அதனால் தான் என்றான். மிஸ்டர் ஜேட்லி, keep quiet, don't interfere, you know about me. என்னை பற்றி உனக்கு நன்றாக தெரியும், குறுக்கே பேசாதே. நான் பிரதமரிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்ற போது அமித்ஷா வைத்தகன் வாங்காமல் என்னையே பார்த்துக் கொண்டிருந்தார். அவருக்கு பிறகு பழக்கம் கிடையாது. அப்பொழுது நான் சொன்னேன் நரேந்திர மோடியிடம், நான் அரசியலுக்கு வந்து பல ஆண்டுகள் ஆயிற்று, ஆனால் பொது வாழ்வில் ஓரளவு வசதியான குடும்பத்தில் பிறந்த நான் ஒரு சல்லி காசு இவனை சிங்கிள் பெண்ணி எவரிடத்திலும் கை நீட்டி நான் வாங்கியதில்லை. என் நாணயம், என் நேர்மை, என் உடன் பிறந்த கவசம், கர்ணனின் கவசம் நிலைத்தான் இதிகாசத்திலே தேவேந்திரன் மாறுவேட விட்டு வந்து கவச உண்டவர்களை அறுத்துக் கொண்டு போனான். ஆனால் கர்ணன் கவசத்தை இழந்திருக்கலாமே தவிர இந்த வைகோ நேர்மை என்னும் கவசத்தை என்றைக்கும் இழக்க மாட்டான் என்று நான் சொல்ல
எதுவும் பேச முடியாத நரேந்திர மோடியிடம் நான் சொன்னேன், உங்கள் கூட்டணி அவனை நீங்கள் வரவழைத்தால் அந்த நிமிடத்திலே நான் முடித்துக் கொண்டு வெளியேறுவேன். அது மட்டுமல்ல, நீங்கள் பதவியேற்கிற நேரத்தில் 1000 தோழர்களை தமிழ்நாட்டிலிருந்து வரவழைத்து கருப்பு கொடிகளோடு வரவழைத்து உங்கள் பதவி பிரமாணத்தை எதிர்த்து பாராளுமன்ற வீதியிலே நான் முழக்க முடிவேன் என்று சொன்ன மாதிரியே அவர் ஒன்றும் பேசாமல் இருக்க நான் வெளியே வந்து தமிழகத்திலே இருந்து வருவதற்கு ஜீவனிடமும் மற்றவர்களிடமும் தகவல் சொல்லி புகை வண்டிகளிலே 850 பேர் புறப்பட்டு வர அங்கே பதவி பிரமாண நாள் என்று காலையில் 10 மணிக்கெல்லாம் ஜந்தர் மந்தருக்கு சென்று அங்கே கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு நான் ஆங்கிலத்தில் முழக்கமிட்டவாறே அவர்கள் எனக்கு பின்தொடர்ந்து முழக்கம் செய்ய பார்லிமெண்ட் போலீஸ் ஸ்டேஷன் வாசலிலே அவர்கள் பேரிகேட் போட்டிகளை தடுத்து ஐஜி முதல் அத்தனை போலீஸ் அதிகாரிகளும் உங்களை கைது செய்கிறோம் என்ற போது ஏற்றுக்கொள்கிறோம் என்று நாங்கள் உள்ளே செல்ல அந்த ஐஜி சொன்னார், உங்களை பற்றி நான் நன்றாக அறிவேன், நீங்கள் துணிச்சல்காரர் மட்டுமல்ல நேர்மையானவர், இந்த நாற்காலிலே உட்கார்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்கள் வேண்டுமானால் வெளியிலே இருக்கட்டும் என்ற போது வேண்டாம், ஒரே ஒரு உதவி செய்யுங்கள். பாராளுமன்றத்திலே பஞ்சாலத்து சிங்கம் பகத்சிங் வெடிகுண்டு வீசிவிட்டு அவனை கைது செய்து கொண்டு வந்து இதே பார்லிமெண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு அறையில் அடைத்து வைத்திருந்தார்கள் 2 நாள் என்று நான் படித்திருக்கிறேன். இப்பொழுது வந்து விசாரித்தேன், அந்த அறை கதவு நிரந்தரமாக பூட்டப்பட்டிருக்கிறது, யாரும் உள்ளே போக அனுமதி கிடையாது என்று சொன்னார்கள். அந்த அறையின் கதவுகளை திறக்க சொல்லுங்கள், நான் அந்த மாவீரன் காலடிப்பட்ட மண்ணை தொட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த ஐஜி உடனே சூப்பரண்டை அழைத்து அந்த அறையை திறந்து விடுங்கள் என்று சொன்னார். திறந்து விட்டார்கள். நான் மட்டும் உள்ளே சென்றேன், மண்டியிட்டு அமர்ந்தேன். இந்த இடத்தில் தானே பகத்சிங் தூக்குமேடை ஏறுவதற்கு முன்னாலும் புரட்சி வாழ்க என்று முழக்கமிட்ட அந்த பகத்சிங் இந்த இடத்தில் தானே 2 நாள் இருந்திருக்கிறான். அவன் மண்ணை தொட்டு கும்பிடுகிறேன். பகத்சிங், உன் உடம்பில் என்ன வீர உணர்ச்சி இருந்ததோ, உன் நாடி நரம்புகளில் எந்த வீர உணர்ச்சி மின்சாரம் போல் பாய்ந்ததோ, அதே வீர உணர்ச்சி என் வாழ்நாளிலும் நான் சாகிற வரைக்கும் எனக்கு இருக்க வேண்டும், அதற்கு நீ அருள் செய்வாயாக என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தேன். அந்த ஒரே நாளில் கூட்டணியை துண்டித்துக் கொண்டு வெளியே வந்தேன். கொள்கைக்காக, லட்சியத்துக்காக பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தோழர்கள் அவர்கள் தான் இந்த கட்சியை காப்பாற்றி வருகிறார்கள், நான் அல்ல. லட்சக்கணக்கான இந்த தோழர்கள் எந்த பதவியும் கிடைக்காமல் ஒரு பொதுக்குழு உறுப்பினர் வீட்டுக்கு சென்று 4 லட்சம் தருகிறோம், போட்டி பொதுக்குழு சேலத்துக்கு வாருங்கள் என்று சொன்ன போது 4 லட்சமா 40 லட்சம் கொடுத்தாலும் தீண்ட மாட்டோம் என்று ஏழை குடும்பத்தினர், லட்சம் ரூபாயை கண்ணால் காணாதவர்கள், அவர்களுடைய வீட்டு துணைவியர்கள், தாய்மார்கள் விளக்கமாற்றால் அடிப்போம், மரியாதையாக வெளியே போங்கள் என்று சொல்ல மொத்தம் 65 பேர் சேலம் போட்டி பொதுக்குழுவுக்கு போனார்கள். 1285 பொதுக்குழு உறுப்பினர்கள் என்னோடு தான் இருந்தார்கள். அவர்களால் இந்த கட்சியை காப்பாற்றிய காவல் தெய்வங்கள் இன்னும் காப்பாற்றி வருகிறார்கள். அப்படிப்பட்ட தோழர்களைத்தான் நான் இங்கே பார்க்கிறேன். அவர்கள் மனதில் நம்மை தலைமையேற்று நடத்தி செல்கிறவனுக்கு சுயநலம் இல்லை, அவன் நேர்மையை தவறவிடவில்லை, அவன் கொள்கைக்காக லட்சியத்துக்காக வாழ்கிறான். அவன் நம்மை அழைத்த போது என்னோடு வந்தால் பதவி எம்எல்ஏ ஆகலாம், எம்சி ஆகலாம், எம்பி ஆகலாம், மந்திரி ஆகலாம் என்று கனவிலும் எண்ணி விடாதீர்கள். என்னோடு வந்தால் போராட்ட களங்கள், வேர்வை துளிகள், கண்ணீர் துளிகள், ரத்தமே வேர்வையாக கொட்டுகிற அளவுக்கு களங்கள், இவை மட்டும்தான் என்னோடு வருகிறவர்களுக்கு இருக்கும். அதற்கு சித்தமானவர்கள் மட்டும் என் பின்னால் வாருங்கள், மற்றவர்கள் இருக்கிற இடத்திலேயே இருக்கிற கட்சியிலேயே இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். டேவிட் திருமண வரவேற்பிலே பாளையங்கோட்டையில் அதை எண்ணி வந்தவர்கள்தான் இந்த மேடையிலே அமர்ந்திருப்பவர்களும் எதிரே இருக்கின்ற தோழர்களும் நாடு பூராவில் இப்படி இருக்கிறார்கள். லட்சியம், கொள்கை, தமிழர், தமிழர் நலன்
என்பதற்காக இருக்கிறார்கள். அதனால் தான் நான் கடைசியாக நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் ஃபேர்வெல் டே ஸ்பீச்சில் பிரியாவிடை கூட்டத்தில் ஓய்வு பெறுகிறவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட போது நான் 4வது நபராக அழைக்கப்பெற்றேன். 7 நிமிடங்கள் பேசினேன். அப்பொழுது சொன்னேன், மகாராணா பிரதாப் சிங் போர்க்களத்திலே தோற்கடிக்கப்பட்ட பிறகும் ஹாட்டிகாட்டிகா யுத்தகலத்திலே அக்பர் படைகளால் அவன் தோற்கடிக்கப்பட்ட போதும், அவன் காடுகளுக்குள்ளே சென்று உதவி வாழ்ந்த போதும் அவன் சொன்னான், till the breads of dry grass available, உலர்ந்த புல்களினால் செய்யப்பட்ட ரொட்டி துண்டுகள் உணவாக கிடைக்கும் வரை, till the time water in streams available, நீரோடுகளிலே ஓடுகிற தண்ணீர் என் தாகத்தை தணிப்பதற்கு கிடைக்கின்ற வரையில், till such a time I breathe the air of this atmosphere, இந்த காற்று மண்டலத்திலே உலவுகிற காற்றை நான் சுவாசிக்கிற கடைசி நேரம் வரையிலும் I will raise my sword for the liberation of my motherland, என் தாய் நாட்டை விடுவிக்க நான் உயர்த்திய வாளை கீழே போட மாட்டேன் என்று சொன்னான். இன்றைக்கு வைகோ சொல்லுகிறார், அதே வரிகளை சொல்லி I will raise my sword for the liberation of தமிழ் ஈழம், அதே வார்த்தைகளை சொல்லி தமிழ் ஈழ விடுதலைக்காக நான் உயர்த்திய வாளை கீழே போட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நான் விடை பெற்று வந்தேன். அத்தனை கட்சி தலைவர்களும் we are missing you, உங்களை நாங்கள் இழக்கிறோம், உங்கள் காந்த பேச்சை நாங்கள் இழக்கிறோம் என்று அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் என்னிடம் அன்பை கொட்டினார்கள். போதும், இது இந்த சம்பாத்தியம் போதும் என்று நினைத்துக் கொண்டு வந்தேன். இதை சொல்லுவதற்கு காரணம், இங்கே கூட்டத்தை நடத்திவிட்டு, ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கூட்டத்தை நடத்திவிட்டு அவனுடைய சரித்திரத்தை சொன்னேன் அன்று. இவன் முதலில் கோவா மாநிலத்துக்குள்ளே நுழைந்தான். அனில் அகர்வால் விரட்டி அடித்தார்கள். குஜராத் மாகாணம் சென்றான். நுழையாதே இங்கே என்று குஜராத் மாகாணத்தினர் விரட்டி அடித்தார்கள். பிறகு மராட்டிய மண்டலத்துக்கு வந்தான். முதலமைச்சர் சரத் பவாரை சந்தித்தான். ஸ்டெர்லைட் ஆலையை நிறுவுவதற்கு லைசன்ஸ் கொடுங்கள் என்று கேட்டார். எந்த இடம் தேர்ந்தெடுத்தீர்கள்? ரத்னகிரி மாவட்டத்திலே உள்ள ஒரு இடம். தருகிறேன் என்று லைசன்ஸ் கொடுத்து விட்டான். உடனே இவன் 250 கோடி ரூபாய் செலவு செய்து பிரம்மாண்டமான கட்டிடங்களை இங்கே எழுப்பி பலமான எந்திரங்களை கொண்டு வந்து பொருத்தி திறப்புழாவுக்கு நாள் குறிக்க இருக்கிறான் என்று அறிந்த ரத்னகிரி மாவட்டத்து விவசாயிகள் அவர்கள் அல்போன்சா மாம்பழங்களை உற்பத்தி செய்கிற அந்த மாமரங்களை வளர்க்கிறவர்கள், பிரசித்தி பெற்ற அல்போன்சா மாம்பழங்கள். இந்த ஸ்டெர்லைட் விஷப்புகை பரவினால் இந்த மாம்பழங்களை எந்த நாட்டுக்காரனும் வாங்க மாட்டான் என்று முடிவெடுத்துக் கொண்டு அவர்கள் அதற்காக ஒரு அமைப்பை உருவாக்கி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு இயக்கம் என்று நடத்தி அவர்கள் போராடினார்கள். அவர்கள் போராடியதன் விளைவாக அவன் அசைந்து கொடுக்கவில்லை. என்ன செய்தார்கள் தெரியுமா? கையில் இரும்பு குண்டாந்தடிகள், கையில் சம்மட்டிகள், கையில் கடப்பாறைகள், இவற்றோடு ஆயிரக்கணக்கான விவசாயிகள் படை திரண்டு போய் ஸ்டெர்லைட் கம்பெனியினுடைய சுற்றுச்சுவரை முதலிலே உடைத்து நொறுக்கினார்கள். உள்ளே சென்று கட்டிடங்களை உடைத்து நொறுக்கினார்கள். பொருத்தப்பட்ட எந்திரங்களை ஒடுத்தி உடைத்து தூள் தூளாக்கிறார்கள். முதலமைச்சரிடம் ஓடினார் அகர்வால், என் தொழிற்சாலையே உடைத்து விட்டார்களே, உங்கள் காவல்துறை அவர்களை தடுக்கவில்லையே என்ற போது சரத்பவார் சொல்றார், நான் தெரியாதனமாக உனக்கு லைசன்ஸ் கொடுத்து விட்டேன். மொத்த விவசாயிகள் இன்றைக்கு திரண்டு எழுந்து விட்டார்கள். உன் லைசன்ஸ் ரத்தாகிறது என்று முதல் உனக்கு திரும்பவும் லைசன்ஸ் கொடுக்க மாட்டேன் என்றவுடன் என்ன செய்வது என்று தெரியாமல் நான் கேட்கிறேன். ஸ்டெர்லைட் நிர்வாகத்தை கேட்கிறேன், நீங்கள் ஏன் சுப்ரீம் ஹைகோர்ட் போகவில்லை? பம்பாய் ஹைகோர்ட்டுக்கு நீங்கள் ஏன் படையெடுக்கவில்லை? ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்கள் போகவில்லை? எங்கள் கொடுத்த லைசன்ஸை ரத்து செய்தது தவறு என்று நீதிமன்றத்தை நீங்கள் ஏன் நாடவில்லை?
நீங்கள் அங்கு செல்லாமல் நேரடியாக செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு வந்தீர்கள். முதலமைச்சர் சகோதரி ஜெயலலிதாவை சந்தித்தீர்கள். ஸ்டெர்லைட் ஆலையை நாங்கள் தூத்துக்குடியிலே நிறுவ வேண்டும் என்று சொன்னபோது அவன் விண்ணப்பம் போட்ட 8வது நாள் லைசன்ஸ் கொடுத்தார் அந்த முதலமைச்சர். அந்த லைசன்ஸை வாங்கிக் கொண்டு இங்கே வந்து ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்க உட்பட்ட போது தூத்துக்குடி நகர மக்கள், மீனவர்கள், விவசாயிகள் எதிர்ப்பு காட்டி போராடினார்கள். அவன் மசியவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் தான் நான் குருசுவர்தாந்து சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு 1994 ஆண்டில் பல்லாயிரக்கணக்கான தோழர்களை திரட்டிக் கொண்டு உண்ணா நோன்பு போராட்டம் நடத்தினேன். 94, 95 நடத்தினேன், 96 நடத்தினேன். 96 கருப்பு கொடி ஊர்வலம் என்று இந்த தூத்துக்குடி வீதிகளிலே கருப்பு கொடி ஊர்வலம் தோழர்களை அழைத்துக் கொண்டு சென்றேன். துணை ஆட்சியர் அலுவலகத்தை, ஆர்டிஓ அலுவலகத்தை முற்றுகையிட்டு நாங்கள் கைது செய்யப்பட்டோம். கைது செய்யப்பட்டு மாலை 6 மணிக்குத்தான் எங்களை விடுவித்தார்கள். சஞ்சய் அரோரா இன்றைக்கு இருக்கிற அந்த போலீஸ் அதிகாரி ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர். அவர் இங்கே டிஐஜியாக இருந்தார். அவரை வாலிபால் மைதானத்திலே ஐயா சிவந்தி ஆதித்தனார் என்னை அழைத்துக் கொண்டு போக நேரு உள்நாட்டு விளையாட்டரங்கத்தில் நான் உட்கார்ந்திருந்த இடத்துக்கு அடுத்த நாற்காலியிலே சஞ்சய் அரோரா உட்கார்ந்திருந்தார். அவர் சொன்னார், உங்களை எனக்கு நன்றாக தெரியும், நீங்கள் ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு வந்தபோது எல்லோரையும் கைது செய்துவிட்டு 4 மணிக்கு நாங்கள் விடுதலை செய்தோம். நீங்கள் ட்ரக்குகளிலே கொண்டு வந்திருந்த உணவு பொட்டலங்கள் நிரம்ப இருந்தன. 6000 7000 பேர் விடுதலை செய்தவுடன் நீங்கள் வஉசி கல்லூரி மைதானத்துக்கு அந்த ட்ரக்குகளை போக சொல்லிவிட்டு அத்தனை தோழர்களும் அங்கே போய் உணவு வாங்க சொன்னீர்கள். நானும் எஸ்பியும் பார்த்து கொண்டே இருந்தோம். உங்கள் தோழர்களிலே பசி பொறுக்க முடியாத சிலர் லாரி மீது ஏறி நின்று அந்த பொட்டலங்களை எடுத்து வீச ஆரம்பித்தார்கள். இது கலவரத்தில் முடியுமே என்று நாங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருந்த போது உங்கள் கார் மின்னல் வேகத்தில் அங்கே வந்தது. நீங்கள் தாவி ஏறி லாரி மேல் நின்று அந்த நின்று கொண்டிருந்த 5-6 பேரை, அவ்வளவு உடல் வாகு வந்தவர்களை, பலம் உள்ளவர்களை உங்கள் 2 கைகளால் தூக்கி தூக்கி எறிந்தீர்கள். நான் பார்த்துக் கொண்டே இருந்தேன். ஒரு 5 நிமிடத்தில் எல்லோரும் கீழே வரிசையிலே நின்றார்கள். ஒழுங்கு, டிசிப்ளின் இப்படி பாதுகாக்க வேண்டும் என்றால் என்னை போன்ற போலீஸ் அதிகாரிகள் உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் அன்று நினைத்தேன் என்று பக்கத்திலே இருக்கிற போது சொன்னார். அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு தொடர்ந்து இந்த போராட்டங்கள் நடந்து வந்த காலத்தில் அந்த ஸ்டெர்லைட் நிர்வாகம் எப்படியும் நடத்திவிட வேண்டும் என்ற முடிவிலே இருந்த காரணத்தால் அவர்கள் இந்த ஆலையை தொடங்குவதற்கு முயற்சித்த வேளையில் நான் என் தோழர்களோடு நடைபயணம் போகிறேன். ஜூன் 2, 3, 4 1976 ஆண்டு என்று 1996 ஆண்டு நான் அங்கே இருந்து இங்கே நிகழ்ச்சிக்கு வந்திருந்த தோழர்களிடம் ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்பட இருப்பதை நாம் தடுத்துத்தான் தீர வேண்டும் என்று சொன்னபோது ஆலை நிர்வாகம் எப்படியும் திறந்து விடுவது என்ற முடிவோடு அந்த போராட்டத்துக்கு பின்னர் நான் நடைபயணமாக திருவைகுண்டத்திலே இருந்து புறப்பட்டு ஜூன் 2, 3, 4 தேதிகளில் ஊர் ஊராக சென்று பல ஊர்களுக்கு சென்று கடைசியில் தூத்துக்குடியிலே வந்து ஸ்டெர்லைட் ஆலைக்கு போகிற பாதையிலே நாங்கள் நின்றபோது இப்பொழுது உங்களை விடுதலை செய்ய போகிறோம் என்று காவல்துறை அறிவித்தது. ஆனால் அன்று 2 தொழிலாளர்கள் ஸ்டெர்லைட்டிலே இறந்து போனார்கள், கீழே விழுந்து எந்திரங்களால். உடனே ஒரு அறிக்கை தந்தார் ஸ்டெர்லைட் நிர்வாகம். இலங்கையிலிருந்து விடுதலை புலிகளை அழைத்துக் கொண்டு வந்து இந்த வைகோ எங்கள்
தொழிலாளர்கள் 2 பேர் சாக காரணமாகிவிட்டான் என்று அறிக்கை தந்தார்கள். நான் தஞ்சாவூர் கும்பகோணத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறேன் காரிலே. தஞ்சாவூர் பேருந்து நிலையத்திலே பத்திரிகையை வாங்கி பார்க்கிறேன், தினத்தந்தி பத்திரிகையை. இங்கே அப்பொழுது எஸ்பியாக இருந்த என்னுடைய அருமை நண்பராக நான் என்று மதிக்கிறேன் ஜாங்கீர் பத்திரிகைக்காரர்கள் எல்லாம் அழைத்தார். இது அப்பட்டமான பொய் ஸ்டெர்லைட்காரன் சொல்வது. இங்கு விடுதலை புலிகள் யாரும் இங்கு வரவில்லை, எந்திரங்களின் கோளாறினால் 2 பேர் இறந்து போனார்கள் என்று மறுப்பு கொடுத்தார். அந்த செய்தியும் தினத்தந்தியிலே பிரசுரிக்கப்பட்டிருந்தது. இதற்கு பிறகு நான் நினைத்தேன், இனிமேல் நாம் இப்படி போராடினால் நம்மீது இப்படிப்பட்ட பழிகளை சுமத்துவான், நாம் சதிச்செயலில் ஈடுபட்டோம் என்பான், சரிகார கூட்டம் என்பான், ஆரைக்கு வருகிற ஆபத்தெல்லாம் இவனால் வந்தவன்பான். இனி நாம் போராட்ட முறையை மாற்றுவோம். உண்ணாவிரதம் வேண்டாம், மறியல் வேண்டாம், நடைபயணம் வேண்டாம், நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டுவோம் என்று உயர் நீதிமன்றத்திலே நான் 1996 வழக்கு தொடுத்தேன். இந்த நகரத்தின் பிரபலமான வழக்கறிஞர் கிருஷ்ணன் சென்னைக்கு வந்து 4 நாள் தங்கியிருந்து நான் வாதங்களை எப்படி வைக்க வேண்டும் என்று புள்ளி விவரங்களை எனக்கு தந்தார். வாழ்க அந்த பெருமகன் என்று இல்லை. அதற்கு பிறகு நான் நீதிமன்றத்திலே வாதாட சென்ற போது ஸ்டெர்லைட் ஆலையின் சார்பாக இந்தியா புகழ்பெற்ற வழக்கறிஞர் கே வேணுகோபால் வந்திருந்தார். அவர் 4 மணி நேரம் வாதாடினார். நான் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் லிபரான் ஜஸ்டிஸ் பத்மநாபனுடைய அமர்வில் அந்த 4 நாட்களில் 7 மணி நேரம் உரையாற்றி இருக்கிறேன். அவ்வளவு கிருஷ்ணன் தயாரித்து கொடுத்தது, தேவதாஸ் தயாரித்து கொடுத்தது. அப்பொழுது ஒரு கட்டத்தில் நான் சொன்னேன், நான் நேர்மைக்காக வாழ்கிறேன், லட்சியங்களுக்காக வாழ்கிறேன், காசு பணத்துக்கு நான் ஆசைப்படவில்லை என்றவுடன் சீஃப் ஜஸ்டிஸ் லிபரான், உங்கள் நேர்மைக்கும் நாணயத்துக்கும் எவரும் நற்சான்றிதழ் தர வேண்டிய அவசியமில்லை. We know, the whole world knows. உலகமே தெரியும் உங்கள் நேர்மையை பற்றி, நாங்களும் அறிவோம், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அந்த நீதிமன்றத்தில் சொன்னார். அந்த பத்மநாபனுடைய உறவினர் வீட்டு கல்யாண வரவேற்புக்கு நான் பக்கத்து கிராமம் என்ற முறையிலே சென்றிருந்தேன். மறுநாள் ஸ்டெர்லைட் நிர்வாகம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தந்தி அனுப்பியது. இந்த அமர்விலே இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் பத்மநாபன் இஸ் ரிலேட்டட் டு வைகோ, ஆகவே இந்த வழக்கை இந்த அமர்விலிருந்து மாற்ற வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு தந்தி கொடுத்தார். சுப்ரீம் கோர்ட் அதை தூக்கி குப்பையிலே போட்டது அந்த தந்தியை. ஆனால் ஜஸ்டிஸ் பத்மநாபன் சொன்னார் ஓபன் கோர்ட்ல, என்னுடைய நேர்மையை சந்தேகித்து தந்தி அனுப்பி இருக்கிறார்கள், இனி ஒரு நிமிடம் இந்த அமர்விலே நான் அமர மாட்டேன், நான் வெளியேறுகிறேன் என்றார். சீஃப் ஜஸ்டிஸ் ஒன்றும் செய்ய முடியவில்லை. லிபரால் அந்த வழக்கு அந்த அமர்விலிருந்து ஜஸ்டிஸ் கற்பகநாயகம் ஜஸ்டிஸ் மிஸ்ரா அமர்வுக்கு சென்றது. அங்கும் 2 மணி நேரம் வாதாடினேன், பயனில்லை. ஸ்டெர்லைட் ஆலை இயங்குவதற்கு அந்த அமர்வு, நீதிமன்ற அமர்வு அனுமதி கொடுத்தது. இதன் பிறகு தீர்ப்பாயத்துக்கு சென்றேன், பசுமை தீர்ப்பாயத்துக்கு. சொக்கலிங்கம் அதில் நீதிபதியாக இருந்தார். நான் வாதங்களை 1.5 மணி நேரம் அடுக்கும் போது அவர் சொன்னார், யார் பேசினாரும் குறுக்கிடுவது எனக்கு வழக்கம், உங்கள் பேச்சுக்களை தூரத்தில் இருந்து கேட்டிருக்கிறேன் ஒரு காலத்தில், நான் குறுக்கிட்டால் உங்கள் பேச்சு தடைபட்டு போகும் என்பதனால் நான் குறுக்கிடவே இல்லை என்றார். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். மறுநாள் அதே ட்ரிபியூனலுக்கு போனேன். வாடிய முகத்தோடு சொக்கலிங்கம் சொன்னார், வருத்தத்தோடு சொல்கிறேன், நேற்று இரவு தகவல் வந்தது, இந்த வழக்கு இந்த பசுமை தீர்ப்பாயத்திலிருந்து மாற்றப்பட்டு டெல்லி தலைமை பசுமை தீர்ப்பாயத்துக்கு அங்கே மாற்றப்பட்டு விட்டது என்று சொல்லி ஒரு நிமிடம் கவலையோடு நின்றுவிட்டு உட்கார்ந்து விட்டார். நான் டெல்லி தீர்ப்பாயத்துக்கு சென்றேன். அங்கே நீதிபதி யார் தெரியுமா? ஜஸ்டிஸ் சுதந்திரகுமார்.
சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்து ஓய்வு பெற்ற ஒரு மணி நேரத்திற்குள் அவரை பசுமை தீர்ப்பாயத்தினுடைய தலைமை நீதிபதியாக அரசாங்கம் அறிவித்திருந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர். அது என்ன செல்வாக்கு? என்னை பார்த்த மாத்திரத்திலே எரிச்சல் பட்டார். எல்லோரையும் பேச அனுமதிப்பார் அரிமா சுந்தரம் தீர்ப்பாயத்தில். ஆனால் நான் எழுந்தால் டோன்ட் அலோவ் ஹிம், அவரை பேச அனுமதிக்காதீர்கள் என்று கூச்சலிடுவார். இது வழக்கமாக நடந்து கொண்டிருந்தது. நான் அரிமா சுந்தரம் நல்ல நண்பர், அவரிடம் போய் கேட்டேன், மார்க்சிஸ்ட் கட்சிக்கு நீங்கள் தடை சொல்லவில்லை, வேறு எந்த வழக்காடுபவர்களுக்கும் தடை சொல்லவில்லை, என்னை மட்டும் ஏன் பேசக்கூடாது என்று தடுக்கிறீர்கள் நீதிமன்றத்தில் என்றேன். அது ஸ்டெர்லைட் நிர்வாக மேலிடத்தின் உத்தரவு, நான் என்ன செய்ய முடியும்? ஆக என்னை பேச விடவில்லை என்றார். பிறகு ரிட் மனு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது. பார்லிமென்ட் ஹாரிங்டன் நாரிமன் அமர்விலே ஜஸ்டிஸ் வினோத் சிங் அமர்விலே அந்த வழக்கு வந்தது. அந்த வழக்கு வரும்போது நான் பேச வேண்டும் என்று துடித்தேன். பொறுங்கள் என்றார் மிஸ்டர் நாரிமன். பிறகு என்னை பேச அனுமதித்த போது நான் முதல் வரிசைக்கு சென்று ஒவ்வொன்றாக எடுத்து ஸ்டெர்லைட் எப்படியெல்லாம் பாதிக்கிறது என்பதை சொல்ல ஆரம்பிக்கும் போது எனக்கு கொஞ்சம் பதட்டம் ஏற்பட்டு விட்டது. 20 நிமிடத்துக்குள் என்னை மணி அடித்து நிறுத்தி விடுவார்கள், எல்லா பாயிண்டையும் சொல்ல முடியாது என்று நினைத்த போது கொஞ்சம் பதட்டம் ஏற்பட்டு விட்டது. My lord, I have become nervous. I may not get the required time. எனக்கு பேச நேரம் கிடைக்காது என்பதனால் நான் பதட்டமாக இருக்கிறேன் என்றேன். நாரிமன் சிரித்துக் கொண்டே சொன்னார், Are you nervous? No, you have made us nervous. நீங்கள் பதட்டமாக இல்லை, எங்களை பதட்டமடைய செய்து விட்டீர்கள் என்றார். அப்பொழுது நான் கடைசியாக சொன்னேன், இந்த வழக்கு சென்னையில் நீதியரசர் சிவஞானம், நீதியரசி பவானி சுப்பராயன் அமர்வுக்கு டெல்லியிலிருந்து சுப்ரீம் கோர்ட் அனுப்பிய போது நான் எழுந்து சொன்னேன், என்னுடைய 2 ரிட் மனுக்களும் இதே கோர்ட்டிலே நிலுவையில் இருக்கின்றன, அதை நீங்கள் சேர்க்கவில்லையே என்று. He called the court clerk. கோர்ட்டுக்கு மாசாவை உடனே கூப்பிட்டார். அவர் சொல்வது போல் அவருடைய 2 ரிட் மனுக்கள் இங்கே இருக்கிறதா என்ற போது, ஆமாம் 2 ரிட் மனுக்கள், அவர் போட்ட ரிட் மனுக்கள் இங்கே நிலுவையில் இருக்கிறது என்றவுடன், ஏன் என்னிடம் சொல்லவில்லை முதலில்? அதையும் சேர்த்து சென்னைக்கே அனுப்புங்கள், சென்னை நீதிமன்றத்துக்கே அனுப்புங்கள் என்று. சென்னை நீதிமன்றத்தில் அந்த 2 நீதிபதிகள் அதற்கு முன்பே ஜஸ்டிஸ் பால் வசந்தகுமார், ஜஸ்டிஸ் இன்னொரு நீதிபதி எல்பி தர்மராவ் ஆலையை மூடுவதற்கு தீர்ப்பளித்து விட்டார்கள் ஹைகோர்ட்டிலே. அதற்கு மேல்தான் இவர்கள் சுப்ரீம் கோர்ட் அப்பீலுக்கு போனார்கள். இப்பொழுது ஹைகோர்ட்டுக்கு திரும்பி வந்த பிறகு எனக்கு வாதிட நேரம் கிடைத்தது. நண்பர்களே, இது தற்பெருமையாக தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறானோ என்று தொலைவிலே சிலர் நினைக்கலாம். நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் இந்த வெளிச்சத்துக்கு முன்னால், இந்த நிலவுக்கு முன்னால் சத்தியமான வார்த்தைகள், உண்மை பெறாத வார்த்தைகள். அப்பொழுது அந்த நீதிமன்றத்தில் 2.5 மணி நேரம் பேசுகிற பொழுது, இங்கே சுட்டுக் கொல்லப்பட்டார்களே 13 பேர், அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட அன்று போலீசார் நெற்றிப்பட்டை குறிபார்த்து சுட்டுக் கொண்டார்கள். அந்த இரவு 8 மணிக்கெல்லாம் தூத்துக்குடிக்குள் பிரவேசித்தவன் தான் இந்த வைகோ. 13 சகோதர சகோதரிகளினுடைய வீடுகளுக்கு சென்றேன். திரேஸ்புரத்தில் ஜான்சி என்கிற மீனவ சகோதரி குழந்தைக்கு கட்டுச்சோறு கொண்டு போகிற போது பக்கவாட்டிலே வந்த காவல்துறையினர் நெற்றிப்பொட்டிலே சுட மண்டை உடைந்து மூளை சிதறி அங்கேயே ஜான்சி செத்து போனாள். அந்த மூளை சிதறல்களை எல்லாம் வாரி எடுத்து ஒரு துணியிலே போட்டுக்கொண்டு காவல்துறையினர் போய்விட்டார்கள். அதை போல இன்னொரு மாணவி ஸ்லோனினி, அந்த தங்கை வீட்டுக்கு போனேன்.
சுவரில் முட்டி மோதிக்கொண்ட ஒரு தாயும் தந்தையும் உடன் பிறந்தவர்களும் இந்த பச்சை மண்ணை இப்படி கொண்டுட்டாங்களே, மண்டை சிதறி போச்சே, என் மகன் என்ன பாவம் செஞ்சா, கேட்க நாரியே இல்லையா என்று கதறினார்கள். 13 இல்லங்களுக்கும் அந்த இரவிலேயே சென்ற தமிழ்நாட்டின் ஒரே அரசியல்வாதி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தான். அந்த இரவில் எவரும் வரவில்லை. அங்கே இவ்வளவு பெரிய படுகொலை நடந்ததை நான் நாரிமன் நீதிமன்றத்திலே சொல்லிவிட்டு, மை லார்ட், the blood spilled on the soil of Tuticorin, which was brutally done with determination by the police of Tamil Nadu. தமிழ்நாட்டு போலீசார் திட்டமிட்டு அவர்களை கொன்றார்கள். அவர்கள் சிந்திய ரத்தம், the spilled blood seeks justice from you. அவர்கள் சிந்திய ரத்தம் இந்த நீதிமன்றத்திலே நீதி கேட்கிறது என்று நான் சொன்னேன். அதே வார்த்தைகளை எங்கும் பதிவு செய்துவிட்டு மனுநீதி சமநீதி சோழன் சிலையை நீதிபதி ரத்தினவேல் பாண்டியன் திறந்து வைத்தாரே, அந்த மனுநீதி சோழன் சிலை இருக்கிற இந்த உயர் நீதிமன்றத்திலே நான் கேட்கிறேன், தூத்துக்குடி வாழ் மக்கள், விவசாயிகள், மீனவர்களுக்கு நாதியே கிடையாதா? இவர்கள் இந்த ஆலையை அமைக்கிற போது புகைபோக்கி சிம்னி எவ்வளவு உயரம் இருக்க வேண்டும் என்று 1986 விதிக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அமைச்சகத்தினுடைய சட்ட விதிகள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? They have given a formula. அந்த அடிப்படையில் 391 டன் உற்பத்தி செய்கிற போது இப்போது இருக்கிற ஸ்டெர்லைட்டுடைய புகைபோக்கி உயரம் சரிதான். ஆனால் 1200 டன் இப்பொழுது உற்பத்தி செய்கிற போது 100 மீட்டருக்கு மேல், 110 மீட்டருக்கு மேல் அந்த சிம்னி புகைக்குழாய் இருக்க வேண்டும். இது சட்டப்படி விதிப்படி. அப்படி இல்லை. அதைவிட என்னவென்றால், குமரட்டியாபுரத்திலும் சில்வர்புரத்திலும் தெற்கு வராகண்டியாபுரத்திலும் போராடிய அந்த பெருமக்கள், அவர்கள் இந்த ஸ்டெர்லைட் ஆலையினுடைய 2வது விரிவாக்கத்தை எதிர்த்து போராடிய போது இதே ஸ்டெர்லைட் நிர்வாகம் கொடுத்த விவரத்தில் புகை போக்கியினுடைய உயரம் 165 மீட்டராக இருக்கும் என்று இவர்களே ஒப்புக்கொண்டு எழுதியிருக்கிறார்கள். அந்த ஆதாரத்தையும் இதோ தருகிறேன். ஆகவே அவர்கள் இந்த புகை போக்கியினுடைய உயரத்தை இனி குறைக்க மாட்டார்கள், குறைக்க முடியாது. இந்த ஆலையை இயக்க முடியாது, மூடுவதை தவிர அவர்களுக்கு வேறு வழி கிடையாது என்ற போது என் கண்களிலே இருந்து உருண்டோடிய கண்ணீரை பார்த்துவிட்டு you have become so emotional. நான் சொன்னேன், எங்கள் மக்கள், தமிழ் மக்கள், தூத்துக்குடி சுற்றுவட்டார மக்கள், அவர்கள் நோய்களுக்கு ஆளாகி, புற்றுநோய்களுக்கு ஆளாகி, அவர்களுடைய பிள்ளைகளும் படிந்துவிடக் கூடாது என்ற கவலையில் அந்த சுட்டுக் கொல்லப்பட்டவர்களின் வீடுகளுக்கு சென்றபோது அந்த தாய்மார்கள் கதறி அழுதது என் நினைவுக்கு வருகிறது. அதனால் என் கண்ணீரை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்று அந்த உயர் நீதிமன்றத்திலே பதிவு செய்தேன். அதன் பிறகு வழக்கு நடைபெற்றுக் கொண்டே இருந்தது. ஆனால் இறுதியாக தீர்ப்பு ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று நீதிபதி சிவஞானமும் நீதியரசி பவானி சுப்பராயனும் தீர்ப்பு வழங்கினார்கள். அந்த தீர்ப்பை எதிர்த்து ஸ்டெர்லைட் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்பொழுது மக்களை திரட்டுகிறோம் என்ற பெயரில் கேவலம் அனில் அகர்வால் உலக கோடீஸ்வரர்களில் ஒருவன், அவன் விமான நிலையத்தினுடைய ஓய்வறையிலே உட்கார்ந்திருந்த எனக்கு எதிர் சோபாவிலே அவரும் அவரது மனைவியும் உட்கார்ந்திருந்தார்கள். எனக்கு யார் என்று தெரியாது. அப்பொழுது சொன்னார், my dear friend, you should become the chief minister of Tamil Nadu. Then only industry can flourish. நீங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வேண்டும், அப்பொழுதுதான் தொழில் இந்த மாநிலத்தில் வளரும் என்றார். எம்பி ஆவதற்கே நமக்கு வாய்ப்பில்லை, நம்மை முதலமைச்சராக வேண்டும் என்று 10 டன் ஐஸ் கட்டியை நம் தலையிலே வைக்கிற இவன் யார்? எதற்காக இவ்வளவு பெரிய ஐஸ் கட்டி வைக்கிறான் என்று யோசித்துக் கொண்டிருந்த போது அவன் பட்டை பையிலிருந்து விசிட்டிங் கார்டை எடுத்து என்னிடம் கொடுத்தான். நான் பார்த்தேன், அனில் அகர்வால், சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர்,
ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரீஸ் வேதாந்தா குரூப். ஓ, நீதானா அந்த அகர்வால்? அதுக்குத்தான் இந்த பெரிய ஐஸ் கட்டியை வைத்தாயா? நேற்று கொண்டது பொழுதே 2 minutes ப்ளீஸ், கொஞ்சம் சுவரோரம் வாருங்கள், 2 நிமிடம் என்றான். நான் எழுந்து சென்றேன். சுவர் ஓரத்தில் நின்று கொண்டு, எங்கு வர சொன்னாலும் நான் வருகிறேன், 15 நிமிடம் எனக்கு நேரம் ஒதுக்குங்கள், ஸ்டெர்லைட்டை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயத்தை கொண்டிருக்கிறீர்கள் என்றான். மிஸ்டர் அகர்வால், ஐ வில் நெவர் மீட் யூ. உன்னை என்றைக்கும் நான் சந்திக்க மாட்டேன். உலகத்தில் நீ பல பேரை விலை பேசி வாங்கியிருக்கலாம், இந்த வைகோவை விலை பேசி வாங்க முடியாது. கோர்ட்டிலே இருக்கிறோம் அல்லவா, அங்கே பார்ப்போம், அங்கே மோதிக்கொள்வோம் என்று சொல்லிவிட்டு நான் போய்விட்டேன். 3 நாள் கழித்து டெல்லியிலிருந்து எனக்கு அலைபேசியிலே அழைப்பு வந்தது. இந்தியாவின் முதன்மை வழக்கறிஞர், தி அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, மிஸ்டர் ஜி ராமசுவாமி என்னை அலைபேசியிலே அழைத்தார். என் தொலைபேசிக்கு, ஆபீஸ் தொலைபேசிக்கு, தாயகத்துக்கு. நான் அட்டர்னி ஜெனரல் ஜி ராமசாமி பேசுகிறேன். நான் உடனே வணக்கம், என்னையா என்றேன். உங்களை அவசரமாக நான் சந்திக்க வேண்டியிருக்கிறது. நாளை 11 மணிக்கு நான் சென்னை வருகிறேன். உங்கள் அலுவலகத்திலே வந்து பார்க்க நீங்கள் அங்கே இருப்பீர்களா என்று கேட்டார். எஸ், ஆஃப் கோர்ஸ், யூ மே கம். நான் இருக்கிறேன் என்று மறுநாள் 11 மணிக்கு தாயகத்தில் அறையில் நாற்காலி உட்கார்ந்திருக்கிறேன். அட்டர்னி ஜெனரல் மிஸ்டர் ஜி ஆர் அங்கே வந்தார். நான் எழுந்து நின்று கும்பிட்டேன். ஐயா உட்காருங்கள், தேநீர் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டேன். ஓகே என்றார். நான் உடனே தேநீரை கொண்டு வர சொல்லி அவரிடம் பருக கொடுத்து விட்டு, என்ன விஷயமாக இவ்வளவு அவசரமாக என்னை பார்க்க வந்திருக்கிறீர்கள்? இந்தியாவினுடைய முதன்மை வக்கீல், நீங்கள் ஸ்டெர்லைட்டை பற்றி ஒரு தப்பு அபிப்பிராயம் வைத்திருக்கிறீர்கள். அதனுடைய உரிமையாளர் அனில் அகர்வால் உங்களை ஒரு 15 நிமிடம் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என்றைக்கு எந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறீர்களோ அங்கே அகர்வால் வருவார் என்று சொன்னவுடன், மிஸ்டர் ஜிஆர், யூ ஹவ் கம் டு ராங் பிளேஸ். ரொம்ப தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஐ வில் நெவர் மீட் தட் அகர்வால். நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு டெல்லியிலிருந்து இதற்கு வர வேண்டியதில்லை. நீங்கள் உங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம், என்னுடைய நேரத்தையும் நீங்கள் வீணாக்க வேண்டாம். நீங்கள் விரைவில் விடைபெற்றுக் கொள்வது நல்லது என்றேன். முகத்தை தொங்க போட்டுக் கொண்டவராக அட்டர்னி ஜெனரல் எழுந்து வெளியே சென்றார். இதுவும் நடந்தது. இதையும் நான் பதிவு செய்திருக்கிறேன். இத்தனை முயற்சிகளை மேற்கொண்டவர் ஏன் சாதாரண மக்களை, அன்றாடங்காட்சிகளை, 4 ஏக்கர் 5 ஏக்கர் விவசாயம் வைத்துக் கொண்டு நல்ல வருமானமின்றி கைக்கும் வாய்க்கும் எட்டவில்லை என்று கவலைப்படுகிற வேளாண் பெருங்குடி மக்களை, அலைகடலில் பயணம் செய்கிற போது திரும்பி வந்தால்தான் உயிரோடு, இல்லையே கடலிலேயே மரணம் என்று போராடி கொண்டிருக்கிற மீனவர்களை, தொழிலாளர் தோழர்களை ஆசை ஊட்டி நேசமுடன் இருப்பதாக காட்டி கரன்சி நோட்டு கட்டுக்களை வாரி இறைத்து இந்த தூத்துக்குடியிலே நாள் தவறாமல் போராட்டம். தூத்துக்குடி மண்ணே, வீர சிதம்பரம் உலவிய பூமியே, உலகத்தில் எதற்கும் அஞ்சாத மாவீரனாக ஒருவன் இருக்கிறான். அவன் தான் திராவிடத்தின் ஜனாதிபதி KVK சாமி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவன். அவன் 8 துண்டுகளாக வெட்டி நடுநிசையிலே கொலை செய்யப்பட்ட போது அறிஞர் அண்ணா தலையில் அடித்துக் கொண்டு, மாவீரனே, தென்மாண்டி கடல் முத்தே, நீ சென்று விட்டாயா எங்களை விட்டு என்ற அண்ணா கதறி கதறி அழ, கலைஞர் அவர்கள் கண்ணீர் காவியம் தீட்ட, அந்த KVK சாமி உதிரம் துளிகள் சிந்திய இந்த மண்ணில், தூத்துக்குடி பூமியே, சுற்றுவட்டாரத்து மக்களே, உங்களை மன்றாடி கேட்கிறேன். எனக்காக அல்ல, நான் பெயர் பெறுவதற்காக அல்ல,
நான் என்ன பெயரை புதிதாக பெற்றுவிடப் போகிறேன்? என் வாழ்க்கையின் அந்திம காலத்திலே நான் இருக்கிறேன். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், இடம் கொடுத்து விடாதீர்கள். ஸ்டெர்லைட் இங்கே நுழைவதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். தனிப்பட்ட சுயநலம் எதுவும் எனக்கு இல்லை. ஆனால் இந்த பூமியும் இதை சுற்றி இருக்கிற 40 தொலைவும் பாழாகி போகுமே. அதாவது கடற்கரையிலிருந்து 25 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று சுற்றுப்புற சூழல் சட்ட விதிகள் சொல்லுகிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வான்தீவு, கசரர், அதை போல தீவு, தீவுகள் எல்லாம் 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர்ல இருக்கிறது. கடற்கரையில் இருந்து 25 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் ஆலை அமைய வேண்டும் என்ற விதியை தகர்த்து 15 கிலோமீட்டருக்கு உள்ளேயே பல தீவுகள் இருக்க இந்த ஆலையை திறக்க எப்படி அந்த அரசு அன்றைக்கு அனுமதி கொடுத்தது? இன்னும் சொல்லுவேன், இந்த தீவுகள் மட்டுமல்ல, ஆலையில் 250 மீட்டர் அகலத்துக்கு கிரீன் பெல்ட், பசுமை அடர்த்தி அமைக்கப்பட வேண்டும் என்றிருந்த அந்த விதியை தளர்த்தி ஒரே வாரத்தில் அமைச்சரவை அணுகி 250 மீட்டர் என்பதை 25 மீட்டராக மாற்றி உலக மகா யோக்கியத்தனம். 250 மீட்டர் கிரீன் பெல்ட் இருக்க வேண்டியதை 25 மீட்டர் இருந்தால் போதும் என்று மாற்றி இவ்வளவும் செய்துவிட்டு இன்றைக்கு மீண்டும் இதை திறக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறாயே. இந்த தமிழகம், இந்த வீர பூமி, இந்த தியாக பூமி அதை அனுமதிக்க கூடாது. எனக்காக நான் கேட்கவில்லை. இதனால் எனக்கு என்ன, நான் ஏதாவது ஆதாயம் தேடுகிறேனா? இல்லை, நான் பெரியாரின் கொள்கை வழி வந்தவன். I am a real பெரியாரிஸ்ட். நான் அறிஞர் அண்ணா வழி வந்தவன். அண்ணாவினுடைய தம்பிமார்களில் ஒருவன், முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் 25 ஆண்டுகள் வார்ப்பிக்கப்பட்டவன். I was molded by டாக்டர் கலைஞர். இன்றைக்கு திராவிட மாடல் அரசு நடத்துகிற ஆர்வீர் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சி எல்லா தரப்பினராலும் போற்றப்படுகிற, மதிக்கப்படுகிற, புகழப்படுகிற அந்த ஆட்சி மற்ற மாநிலங்கள் எல்லாம் நாம் தமிழ்நாட்டை பின்பற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிற அளவுக்கு சீரிய நிர்வாகத்தை தருகிற, எல்லா தரப்பினருக்கும் கட்சி வித்தியாசம் பார்க்காமல், ஜாதி மத வேறுபாடு பார்க்காமல் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தளபதி ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சி 2026 தேர்தலுக்கு பின்னரும் அந்த ஆட்சியே தமிழகத்திலே மலரும், மலர வேண்டும். நம்முடைய தோழர்களுக்கு சொல்வேன், நாம் எங்கே எந்த கூட்டணியில் இருந்தாலும் நன்றி விசுவாசத்தோடு உழைப்பவர்கள். அதில் 1000 கட்டுக்கதைகளை, 1000 பொய் செய்திகளை ஏடுகள் வெளியிடலாம், எட்டுக்காலம் போடலாம். அதை போல யூடியூப்லே செய்திகளை பரப்பலாம். என் மகன் மந்திரியாவதற்காக மத்தியிலே பிரதமரை பார்த்தான். அட முட்டாள்களே, அவன் ரஷ்ய நாட்டிலே அடைபட்டு கிடக்கின்ற ஒரு தமிழ்நாட்டு மருத்துவக் கல்லூரி மாணவனை உக்ரைன் போர்க்களத்துக்கு அனுப்ப போகிறார்கள், போனால் அவன் சாவது உறுதி, காப்பாற்ற மாட்டீர்களா என்று ஒவ்வொரு தலைவர் வீட்டிற்கும் சென்று அந்த தாய் தந்தை கதறி அழ, துரை வைகோ அறிந்த மாத்திரத்திலேயே வெளிவிவகார அமைச்சரை சந்தித்து அவனை திரும்ப கொண்டு வர வேண்டும் தமிழ்நாட்டுக்கு, வெளிவிவகார செயலாளரை சந்தித்து அவனை மீட்டுக் கொண்டு வர வேண்டும் தாயகத்துக்கு என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் ஒரு வெள்ளிக்கிழமை மாலையில் பிரதமர் அலுவலகத்துக்கு வேண்டுகோள் அனுப்பி நான் பிரதமரை சந்திக்க விரும்புகிறேன் என்று சொல்ல, மறுநாள் அவன் சென்னைக்கு வந்துவிட சனி ஞாயிறு, திங்கட்கிழமை என்று பிற்பகலிலே நேரம் ஒதுக்கி தந்தார் நரேந்திர மோடி பிரதமர். அவரிடம் போய் சொன்னார், இந்த கிஷோர் சரவணன் மட்டுமல்ல, 100 கணக்கான மாணவர்கள் ரஷ்யாவிலே இப்படி சித்திரவதைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
எல்லோரையும் விடுவித்துக் கொண்டு வர வேண்டும். ஆவண செய்யுங்கள் என்று ஒரு செயலாளரை அழைத்து இதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ உடனே நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்ல, வேறுபாடு மராட்டிய மாநிலத்திலே இருந்து ஒரு குடும்பம் இவன் துரைக்கு அலைபேசியில், உங்களை நாங்கள் டெல்லிக்கு சந்திக்க வருகிறோம், எங்கள் பிள்ளையும் ரஷ்யாவிலே அடைபட்டு கிடக்கிறான். ஆக தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பல குடும்பத்தினர் தங்கள் பிள்ளைகளை மீட்டு கொண்டு வர அவனை அணுகி இருக்கிறார்கள். வேற்று மாநிலத்தவர் அவனை அணுகி இருக்கிறார்கள். இதைத்தான் அவன் கடமையாக மனிதாபிமானத்தோடு கடமையாக செய்து கொண்டிருக்கிறான். அதற்குள்ளாக மதிமுக கூட்டணி மாறும். எழுதிய விரல்கள் அழுகி போகும். கண்டிப்பாக சொல்வேன். மனிதாபிமானத்தோடு போய் பார்த்தால் மதிமுக கூட்டணி மாறுகிறதா? கூட்டணி எப்பொழுது மாறினோம்? கொலைகார பயலை நரேந்திர மோடி அழைத்த போது அந்த நிமிடமே உடைத்துக் கொண்டு நான் வெளியேறுகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தவன் நான். மனப்பூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கரம் கோர்த்து நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம், பணியாற்றுவோம். எதையும் எதிர்பார்த்து நாங்கள் இல்லை. என்னுடைய சகாக்கள் தன்னலமற்ற வீர திலகங்கள், தியாக ரத்தினங்கள். அவர்களால் இந்த கட்சி காப்பாற்றப்படுகிறது, அவர்களால் இந்த இயக்கம் போற்றப்படுகிறது. அந்த தோழர்கள்தான் என்னுடைய வணக்கத்துக்குரிய காவல் தெய்வங்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள், மாநில மண்டல நகர பேரூர் சிற்றூர் நிர்வாகிகள் இந்த கட்சியின் காவல் தெய்வங்கள். ஆகவே எத்தனை சீட்டு கிடைக்கும், எத்தனை சீட்டிலே ஜெயிக்க முடியும் என்று கணக்கு போட்டுக் கொண்டு இங்கே நாங்கள் கூட்டணியிலே உட்கார்ந்திருக்கவில்லை. நாங்கள் இதய சுத்தியோடு ஒரு கூட்டணி கட்சி செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டு இந்த நாள் வரையிலும் ஒரு சொல் இந்த அரசை பற்றி நான் விமர்சித்தது கிடையாது. ஏன்? கூட்டணியிலே இருக்கிறோம், அந்த கூட்டணி தர்மத்தை பாதுகாப்போம் என்ற உணர்வோடு இருக்கிறேன். அரசியலுக்கு வந்து 62 ஆண்டுகள் ஓடி மறைந்து விட்டன. நான் தொடக்கத்திலே சொன்னதை போல மிஞ்சி இருக்கிற வருடங்கள் எத்தனை என்று எனக்கு தெரியாது. ஆனால் என் மரணத்துக்கு பின்னும் வரலாறு எழுதப்படுகிற போது ஒரு வரியாவது என்னை பற்றி அந்த வரலாறு எழுதும் என்ற நம்பிக்கையோடு இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நான் வருகிற போது கருமேகங்கள் வானத்து தாரகைகளை நட்சத்திரங்களை மறைத்துக் கொண்டிருந்தன. இயற்கை தாயே, ரொம்ப நாட்களுக்கு பிறகு தோழர்கள் அருமையாக ஏற்பாடு செய்திருக்கிற ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன். பத்திரிகை நிருபர்களும் நிறைய வந்திருக்கிறார்கள். மழையை பொழிந்து விடாதே, கூட்டம் கலைந்து போகும். கூட்டம் பிசுபிசுத்தது. வைகோ தோற்ற முகத்தோடு வாடிப்போனான் என்று இந்த ஸ்டெர்லைட் வட்டாரம் தெருவிலே நின்று கட்டி முழக்கும். அதற்கு இடம் கொடுக்காமல் எந்த நேரம் வரையிலும் ஒத்துழைத்த இயற்கை தாயே, உன்னை வணங்குகிறேன். நிலா தெரிகிறது, முழு நிலா வானத்திலே தெரிகிறது. என் இதயத்திலும் இந்த கூட்டத்தில் இவ்வளவு நேரம் அமர்ந்திருந்து பொறுமையாக கேட்ட பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சியாளர்களுக்கும் வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். வாழ்க தந்தை பெரியார் புகழ், வாழ்க பேரறிஞர் அண்ணா புகழ், வாழ்க முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் புகழ், வெல்க திராவிட இயக்கம். நன்றி, வணக்கம்.